නමේ ශ්‍රේණිය සඳහා පැවැත්වෙන දෙවනම සිංහල සූම් පන්තිට පැමිණි ඔබ සියලු දෙනාම සතුටින් ආදරයෙන් සහ ගෞරවණීයව බීකේෂන් අධ්‍යාපන ආයතන වෙනුවෙන් පිළිගන්නවා. ඉතින් මේ පුතේ අද පන්තියේදී අපි සාකච්ඡා කිරීමට අපේක්ෂාවෙන් සිටින්නේ ඔබේ වාර පරීක්ෂණ වෙනුවෙන් රචනා පිළිබඳව තමයි. අපි රචනා විභාගයට එයි කියලා අනුමාන කරන රචනා ගැන තමයි අද අපි විශේෂයෙන් බලන්න යන්නේ. அன்பார்ந்த மாணவர்களே அனைவருக்கும் நான் நலாகம் வேண்டும் என பிரார்த்தித்து இந்த தரம் 9 இரண்டாம் மொழி சிங்கள ஜூம் வகுப்பிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் பிகே விஷன் கல்வி நிறுவனம் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வகுப்பில் நாம் உங்களுடைய தவணை பரீட்சைக்கு வரக்கூடிய இரண்டாம் தவணை பரீட்சைக்கு வரக்கூடிய கட்டுரைகள் பற்றித்தான் கலந்து ஆலோசிக்க இருக்கின்றோம். இரண்டாம் தவணை என்னும் பொழுது இது முதலாம் தவணை, இரண்டாம் தவணை, மூன்றாம் தவணையையும் சார்பாக கொண்டது. முழு பாடத்திட்டத்தையும் இணைவாக கொண்ட 4 கட்டுரைகள் பற்றி இன்று கலந்து ஆலோசிக்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த 4 கட்டுரைகளில் 2ஓ 1ஓ கட்டுரை ஒரு தலைப்போ 2 தலைப்போ கட்டாயமாக உங்களுக்கு வரும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. சரி, அப்ப දැන් අපි අවධානය යොමු කරමු ඔය රචනා පිටුව දෙස. இப்பொழுது நாம் கவனத்தை இந்த கட்டுரை பகுதிக்கு நமது கவனத்தை செலுத்தலாம். இன்று நாம் கலந்து ஆலோசிக்கின்ற கட்டுரை, முதலாவது கட்டுரை வெடிகிட்டியன்ற சலக்கம் முதியோரை பராமரிப்போம் என்று அற்புதமான ஒரு தலைப்பை தழுவிய ஒரு கட்டுரை. இது உங்கள் பாட புத்தகத்தை தழுவிய உங்களுடைய டீச்சர்ஸ் கைடையும் தழுவிய விடயங்கள் அடங்கிய ஒரு தலைப்பு வெடிகிட்டி என்ற சலக்கம். இது தரம் 9க்கு மட்டுமல்ல, தரம் 10, 11ஐயும் தழுவியதாக இந்த தலைப்பை தழுவியதாக கட்டுரைகள் வருவதுண்டு. ஆகவே முதியோரை பராமரிப்போம் என்ற தலைப்பிலே நீங்கள் வாக்கிய அமைப்பிலே 10 வாக்கியங்கள் கொண்ட கட்டுரையை உருவாக்க வேண்டும். பந்தி அமைப்பில் உள்ள கட்டுரைகள் எல்லாம் உங்களுக்கு தரம் 10, தரம் 11இல் கற்பிக்கப்படும். ஆகவே 10 வாக்கியங்களை கொண்டு ஒரு அர்த்தமுள்ள கட்டுரை எவ்வாறு நாம் வெடிகிட்டி என்ற சலக்கம் என்ற தலைப்பின் கீழ் உருவாக்குதல் பார்க்கலாம். அடுத்து நாம் கலந்து ஆலோசிக்கின்ற தலைப்பு, பரீட்சைக்கு வரும் என எதிர்பார்க்கின்ற தலைப்பு, நான் சென்ற கல்வி சுற்றுலா மாகிய அத்தியாபன சாரிகாவு. அடுத்த தலைப்பு அம்புலுவாவை சிறிய. அம்புலுவாவை சிறிய என்பது அம்புலுவாவின் எழில், அழகு. அப்படின்னா அம்புலுவாவை காந்தன்னு நீங்க படிச்சீங்க உங்களோட பாட புத்தகத்தில் ஒரு தலைப்பும் கூட. அம்புலுவாவ காந்தையின் மேலே உள்ள அந்த கோபுரம் வந்து பொதுவான ஒரு இடம், பொதுஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த மலை உச்சிக்கு மேலே பள்ளி இருக்கு, பன்சலை இருக்கு, கோவில் இருக்கு, கிறிஸ்தவ ஆலயம் கூட இருக்கு. எல்லா மக்களும் எல்லா மதத்தினரும் போய் ஏறி இறங்கி தரிசித்து வரக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்குது, புனித ஸ்தலமாகவும் இருக்கின்றது. அற்புதமான எழில் கொஞ்சம் மழையாகவும் இருக்கின்றது. ஆகவே இது உங்களுடைய பாட புத்தகத்தில் ஒரு முழு பாடம் கூட. ஆகவே ஒரு கட்டுரையாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சில நேரம் இது அம்புலுவாவ கந்தன் வரலாம், அல்லது அம்புலுவாவே சிறிய அப்படின்ட்டு வரலாம். மாது டு அம்புலுவாவ, நான் கண்ட அம்புலுவாவை என்று வரலாம். அல்லது மாகிய வினோதச்சாரிகாவ என்ற தலைப்புல வரலாம். நான் சென்று கல்வி சுற்றுலா. நான் ஏற்கனவே ஒரு கட்டுரை உங்களுக்கு காண்பித்தேன், நான் சென்று கல்வி சுற்றுலா. அப்ப அம்புலுவாவ இந்த மலையை தரிசிக்கிறதும் ஏறுறதும் இறங்குறதும் அங்க போறதும் ஒரு சுற்றுலா தானே பிள்ளைகளே. ஒரு சுற்றுலா ஒரு அமைப்புல தான் அந்த கட்டுரையை உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே ஏற்கனவே தந்த கட்டுரையை விட நீங்க சுற்றுலா வந்தாலும் இந்த கட்டுரை எழுதலாம். அம்புலுவாவே சிறிய, அம்புலுவாவின் எழில் என்று வந்தாலும் உங்களுக்கு அந்த கட்டுரை எழுதலாம். மாது டு அம்புலுவாவ, நான் கண்ட அம்புலுவாவை மலை அப்படின்னாலும் இதை எழுதலாம். லாங்காவே மாகே சித்கத் சுந்தரை ஸ்தானய, லாங்காவே லாசனை ஸ்தானய என்ற தலைப்பு வந்தாலும் இதை எழுதலாம். இலங்கையிலே அழகிய இடம், இலங்கையிலே ஒரு அழகிய இடம், இது ஒரு பொருள் அல்லவே, ஒரு இடம். ஆகவே இந்த இலங்கையில எனது மனதை கவர்ந்த ஒரு இடம் என்று நினைத்து கொண்டு கூட இந்த கட்டுரை உங்களுக்கு எழுத முடியும். அதனால இந்த கட்டுரையை பத்தி இவ்வளவு சொல்றேன்னா, எங்க வந்தாலும் உங்களுக்கு இது ஒரு சம்பந்தமான ஒரு கட்டுரையாக இருக்கும். சில நேரம் ஆகிய வினோதச்சாரிகா வந்ததுக்கு பிறகு நீங்க யோசிக்கலாம், அம்புலுவாவுக்கு அந்த சார் நீங்க தந்தீங்க, ஆனா வந்ததோ கல்வி சுற்றுலா. ஆம், 2 முறை விடயம் தான். கல்வி சுற்றுலாவாக சென்று இந்த அம்புலுவாவை மலையை தரிசித்து வருகிறீர்கள். என்ன பிரச்சனை? அதுவும் ட்ரிப் தானே. ஓகே. அப்ப அந்த நீங்க விசேடமா பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த விடயம் இது ஒரு பொதுவான தலைப்பு. ஸ்ரமதானயாக். ஸ்ரமதானம் என்று சொல்லுவாங்க. நீங்க பாடசாலை சூழல்ல ஸ்ரமதானம் செய்வீங்க. பள்ளி புனித ஸ்தலங்கள்ல நீங்க கோவில்ல, பன்சலை, விஹாரையில அந்த ஸ்ரமதான பணிகளை மேற்கொள்வீங்க. உங்களுடைய ஊரோட பொது பாதைகளை, பொது கிணறு அல்லது
வைத்தியசாலை, பொது நூலகம் போன்ற பொதுவான அல்லது சமூக நிலையம், உங்களுடைய சமிதி சாலைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கூடுகின்ற ஒரு இடம் போன்ற பொதுவான இடங்களில் இந்த பொது வேலைகளை நாம் செய்வதுண்டு. சிரமதானம் நமது சிரமத்தை, நமது ஊழியத்தை தானமாக வழங்குதல் சிரமதானம் என அழைக்கப்படும். சிங்களத்தில் அது அற்புதமா "ஸ்ரமய தன் தின புண்ணிய காரிய சிரமதானியவே" சிரமத்தை காணிக்கையாக்கும் புண்ணிய காரியமே சிரமதானமாகும் என்று அற்புதமான ஒரு சிரமதானத்துக்குரிய வரைவிலக்கணத்தை கொடுத்து கொண்டே சரளமா கொடுத்திருக்கிறோம் பாருங்க ஒரு வாக்கியத்துல. சிரமதானம்னு என்னன்னு சொல்லணும். சிரமத்த தானமா வழங்குறது. பொதுவான விடயங்களுக்கு தானமா வழங்குறது. ஆகவே பொது விடயங்களுக்கு நாம சிறுபிராயத்திலிருந்து நீங்க எல்லாரும் ஈடுபடக்கூடிய ஒரு பொதுநல மனப்பாங்கு. அத வந்து பரார்த்த காமி சிந்தனைன்னு சொல்லுவாங்க. ஆப்டிமிஸ்டிக் திங்கிங். அது தன்ன பத்தி மட்டும் யோசிக்காமைக்கு நம்மோட பொது நலன்கள்ல, பொது வேலைகள்ல ஈடுபடுறது. ரைட். இது ஒரு அற்புதமான ஒரு எண்ணக்கரு, ஒரு பண்பு. ஓகே. அப்ப இந்த 4 கட்டுரைகள் பற்றி தான் இன்றைக்கு கலந்து ஆலோசிக்க போறோம். குறிப்பாக யூடியூப் அலைவரிசையினூடாக இணைந்திருக்கும் மாணவ, மாணவிகளே, நீங்களும் எங்களுடைய Zoom வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள். இந்த முழுமையான பிடிஎஃப் வடிவிலே உள்ள இந்த கட்டுரைகள் உங்களுக்கு அப்பொழுதுதான் அனுப்பி வைக்கப்படும். எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சமூகத்தினூடாகத்தான் இவைகள் அனைத்தும் ரெக்கார்டிங்ஸ் முழுமையாகவும், கட்டுரைகள் முழுமையாகவும் அனுப்பப்படும். ஆகவே நீங்களும் எங்களுடைய Zoom வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொள்வது மிகவும் சுலபம். வாட்ஸ்அப் இலக்கத்தை நான் கூறுகின்றேன். 077 375 1010 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக உங்களுக்கு விவரங்களை கேட்டறிந்து மிக சுலபமாக எங்களுடைய வகுப்பில் Zoom வகுப்பில் இணைந்து கொள்ள முடியும். எந்த விதமான அட்மிஷன் ஃபீஸோ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ நாங்கள் எடுக்கிறதில்ல. மாதாந்த கட்டணம் சிறிய சிறிய ஒரு மாதாந்த கட்டணம் மாத்திரம் தான் எடுக்கிறோம். இணைந்து படியுங்க, பயன்பெறுங்க. ஓகே. அப்ப இந்த ரெக்கார்டிங் இந்த இடத்துல உங்களுக்கு போஸ்ட் பண்ணப்படும், நிறுத்தப்படும். வகுப்பில் உள்ளவங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் வழங்கப்படும். ஓகே.